இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம், தலைகுனிந்து நிற்கலாம், ஐயோ என் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஆண்டவர் உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். வெட்கம் இருக்கும் பொழுது, வெட்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஐயோ இந்த மனுஷன் என்னை இப்படி வெட்கப்படுத்தி விட்டானே, இந்த மனுஷனால் நான் தலைகுனிந்து நிற்கிறேனே, இந்த மனுஷனால் நான் அவமானப்படுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறேனே என்கிற அழுகை, என்கிற துக்கம், என்கிற வருத்தம், என்கிற ஒரு வேதனை, ஒரு கலக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வேதனைகளையும் கலக்கங்களையும் துக்கங்களையும் இயேசு கிறிஸ்து மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார். துக்கத்தை மாற்றுகிற இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. உங்களுக்கு இரண்டத்தனையான பலனை கொடுத்து, இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து, இரண்டத்தனையான சுதந்திரத்தை கொடுத்து, இரண்டத்தனையான நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை வாழ வைக்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல தலை நிமிர முடியாதபடி நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நம்பிக்கையா இருங்க. இந்த வசனத்தின் மூலமாய் இரண்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பதில் வரும் என்று, பலன் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஐயோ என்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம். எல்லா வருத்தங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுத்து இப்படி வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து இவளை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரண்டத்தனையான பலனை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.